வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். இன்னைக்கு எள்ளு பொடி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த எள்ளு பொடி இட்லி தோசைக்கு சூப்பர் காம்பினேஷன். நமக்கு சட்னியோ சாம்பாரோ செய்ய நேரம் இல்லாத போது எள்ளு பொடியில் கொஞ்சமாக நெய் விட்டு அல்லது தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இது சேர்த்து நம்ம கலந்து இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம். இந்த ரெசிபி பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எள்ளு பொடி பண்ணுறதுக்கு 1 கப் கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாசம் வர வரைக்கும், அதாவது லேசாக பொரிய ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க. 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா கலர் மாற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு 1/4 கப் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வாசம் வர வரைக்கும் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இங்கே நாங்கள் 5 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு இது 3ஐயும் சேர்த்து லேசாக வறுத்துக்க போகிறோம். மிளகாய் கலர் மாறினதும் நம்ம அடுப்பிலிருந்து எடுத்துடலாம். பூண்டு 20 பல் எடுத்துக்கோங்க. இங்கே ரொம்ப சின்ன பூண்டாக இருக்கிறதுனால நம்ம 20 பல் சேர்த்துருக்குறோம். நீங்கள் பெரிய பல் பூண்டாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கோங்க. அதுவும் லேசாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை 2 கொத்து எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா மொறு மொறுன்னு ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப கல்லுப்பும் அது கூடவே 2 சின்னதாக கட்டி பெருங்காயத்தையும் சேர்த்து சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்த பொருட்கள் எல்லாம் ஆறினதும் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைத்த பொருட்கள் எல்லாம் ஆறினதும் ஏர்டைட் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மிக மிக சுவையான, மணமான, ஆரோக்கியமான எள்ளு பொடி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.